ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய நேர்காணலில் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம். வணக்கம் ஷாமலா. வணக்கம் சார். சொல்லுங்க. அதாவது தாவேகாவிற்கு பிஜேபி தான் நீதிமன்றத்துல வழக்கறிஞர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்து முழுமையான ஆதரவை வழங்குகிறதா? ஏன்னா அப்படி ஒரு பிரச்சனை இங்க போய்கிட்டு இருக்கு. பிஜேபியை சேர்ந்த வழக்கறிஞர் தான் ஆஜராயிருக்கார் அப்படின்னுட்டு உண்மை நிலவரம் என்ன? அப்படி இல்லைங்களே. இப்போ பாருங்க, கோபால் சுப்பிரமணியம் இவர்கள்லாம் காங்கிரஸ் டயத்தில் சாலிசிட்டர் ஜெனரலாக இருந்தார். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது காங்கிரஸ் சாலிசிட்டர் ஜெனரலாக இருந்தது. அதனால் இப்போ ஆரியமான் சுந்தரம் அவங்களாம் பெரிய வழக்கறிஞர். இப்போ முகுல் ரோத்தகி இருக்காங்க. அவர் இந்த மோடி ஆட்சியில் அவர் அட்டார்னி ஜெனரலாக இருந்தார். அதாவது இந்திய அரசுடன் முக்கிய வழக்கறிஞராக அட்டார்னி ஜெனரலாக இருந்தார். இப்போ இருக்க வக்கீல் எந்த கட்சியும் இல்லைங்க. எல்லாரும் இப்போ நம்ம சொல்ல பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அபிஷேக் மனு சிங்வியாக இருக்கட்டும், முகுல் ரோத்தகியாக இருக்கட்டும், இல்லை கோபால் சுப்பிரமணியமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எல்லாம் ஹை சார்ஜிங் லாயர்ஸ். அவங்க ஃபீ கொடுக்க தயாராக அவங்களுக்கு அப்பியர் பண்ணுவாங்க. அண்டு தமிழ் வெற்றி கட்சிக்கிட்ட ஒன்றும் பஞ்சமே இல்லையே. அதனால் டெல்லியில் இருக்கிற பெஸ்ட் லாயர்ஸ் அவங்க ஹையர் பண்ணுவாங்க. அதனால் ஒன்றும் அந்த மாதிரி. அதை தவிர்த்து நீங்கள் ஒன்று பாருங்கள், அதாவது பிஜேபி முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறது, மத்திய அரசு அது இல்லைங்க. பாருங்கள், விஜய் பாருங்கள், அவருக்கு இப்போ என்ன வேணும்னா உடனடியாக ஒரு கோர்ட்லேருந்து அவருக்கு ஒரு இது தேவை, அவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை. அதனால்தான் அவர் அதை கரூர் போகிறதையும் தங்கிட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு பிரச்சனை என்னன்னா, அவர் கட்சி கேடர் மீது, அவர் கூட இருக்கிற தலைவர்கள் மீது வழக்குகள் பதிவாயிருக்குது. அடுத்த நடவடிக்கை என்ன இருக்குன்னு அவர் உள்ள பயத்துட்டு இருக்காரு. அதனால தான் அவர் இப்போ வெளியில் வராமல் இருந்தார். இப்போ சரி, நான் கரூருக்கு போனோம், அங்கே போய் பார்க்கணும். ஆனால் அவர் போலீஸ்கிட்ட வைத்த விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், இதுலேருந்து திருச்சூர்லேருந்து கரூர் போகிற வரையில் மீடியா கூடாது, என்னெல்லாமோ கண்டிஷன்லாம் அவரே போடுறாரு. அதனால் விஜய் முன்னாடி இருப்பது என்னன்னா, எப்படியாவது இந்த இதுலேருந்து வெளியில் வரணும். இந்த கான்ட்ரவர்சிலேருந்து வெளியில் வந்த பிறகுதான் கூட்டணி. அவரே ஜனவரிக்கு முன்னாடி ஒன்றும் யோசிக்கிற மாதிரி இல்லை. அப்புறங்க விஜய்க்கு பிஜேபி நேச்சுரல் அலை மாதிரி அவர் நினைக்கிறது இல்லை. அவருக்கு நேச்சுரல் அலையன்ஸ் வில் பி ராகுல் காந்தி, காங்கிரஸ். என்ன பாருங்க, தொடர்ந்து அவ 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. இதில் எந்த விதமான பெரிய சீக்ரெட்டை நான் சொல்லலை. இவர் அரசியலில் இறங்குவதற்கு முன்பு, அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவம் நடந்த பிறகும் ராகுல் காந்தி பேசினார். இவர் பேசுகிறதெல்லாம் திமுக தலைமைக்கு எவ்வளவு இது இப்போ பிடிச்சிருக்கும், இல்லை அது சாதகமாக அவங்க நினைப்பாங்கன்னு இது யாருமே அப்படி யோசிக்க மாட்டாங்க. இதனால் இதில் எல்லாத்தோடையும் என்ன பார்க்கணும் ஷாம்லா, இப்போ பீகார் பாருங்கள். இப்போ பீகாரில் தேர்தல் நவம்பர் 6, நவம்பர் 11 நடக்க இருக்கிறது. இப்போ இன்னைக்கு பாருங்கள், ராகுல் காந்தி எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் இன்னும் வெளிநாட்டில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் சேரலை. இதில் டென்ஷனில் இருக்காரு தேஜஸ்வி யாதவ். ஏன்னா சீட்டை ஃபைனல் பண்ண மாட்டேங்கிறாரு. காரணம் என்னன்னா, காங்கிரஸ் அதிகமாக சீட்டு கேட்குறாங்க. நான் எதுக்கு பீகாரை பற்றி இன்னைக்கு சொல்கிறேன்னா, இதே ஒரு ரிப்பீட் ஆகிடுமோ தமிழ்நாட்டில்னு ஒரு இது வருது, ஒரு கேள்விக்குறி வருது. பாருங்க, பீகாரில் 2020 70 சீட்டு காங்கிரஸில் போட்டிட்டாங்க. அதில் ஜெயிச்சது 19 தான். ஆனால் ஆர்ஜேடி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக 75 சீட்டில் வந்தாங்க. ஆட்சி அமைஞ்சது என்டிஏ. ஏன்னா காங்கிரஸ் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ லோவாக போயிடுச்சு. அதை வச்சுட்டு ரொம்ப கசப்பாக தேஜஸ்வி யாதவும் சொன்னார், மற்ற ஆர்ஜேடி லீடர் சொன்னார். காங்கிரஸ் ஆள் தான் எங்கள் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இந்த தரம் பாருங்கள், தேஜஸ்வி யாதவுக்கு இப்போ ராகுல் காந்தி ஓட்டு அதிகார் யாத்திரான்னு ஒரு பயணம் பண்ணார். அதில் இவர் கலந்துட்டார். யார்? நம்ம தேஜஸ்வியும் கலந்துட்டு நடுவில் சொன்னார், இங்கே பாருங்கள், இது ரொம்ப ஓட்டுதல், இந்த ஓட்டு சோரி, அதாவது ஓட்டு திருட்டுலாம் இங்கே ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. இங்கே பீகார் வேலை வாய்ப்பு இதை பற்றியெல்லாம் பேசுங்க, ஒரு திண்டாட்டமாக இருக்குது, இளைஞர்கள் பிரச்சனையெல்லாம் பேசுங்க. ஆனால் ராகுல் காந்தி விடாமல் அந்த ஓட்டை இதை பற்றியே பேசினார். அதை தவிர்த்து கடைசியில் அந்த பட்னா கிட்ட வரும்பொழுது திருப்பி கேட்டபோது, நீங்கள் முதல்வர் கேண்டிடேட்
அது தேஜஸ்வி தானே கேட்டால் அவர் பதில் இதுக்கு மறுத்துட்டார். இல்லை பார்க்கலாம் அப்படின்னு விட்டார். அதாவது என்னன்னா காங்கிரஸுக்குள்ளே இப்போ என்ன டென்ஷன்னா, இதை வந்து நமக்கு 70 கிடைச்சிச்சு போன தரம், 19 ஆச்சு. ஆனால் நம்ம கொடுத்த சீட்டெல்லாம் மோசமான சீட்டு. அந்த இடத்துல நம்ம ஒன்றும் பெரிய ஜெயிக்கிற மாதிரி இல்லை. அந்த சீட்டெல்லாம் நம்ம தலையில் தள்ளிட்டாங்க. ஆனால் இந்த தரம் எங்களுக்கு சரி, நீங்கள் 70 கொடுக்கலன்னா கூட அட்லீஸ்ட் 65 கொடுங்க, எங்களுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்குது, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பேச ஆரம்பிச்சு என்ன ஆச்சுன்னா, தேஜஸ்வி ராகுல் காந்தியோட பேச முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. இவர் கை கொடுக்க மாட்டேன், ஒன்றும் பேசவே மாட்டேங்கிறாரு. இப்போ வெளிநாட்டில் தான் இருக்காரு. முதல்ல கொலம்பியா போனார், பொகோட்டா போனார், அங்கேருந்து வேற எங்கேயோ போயிட்டு இன்னும் வந்து சேரல டெல்லியில். இவர் என்ன பண்ணாரு, அவர் தகப்பனார் லாலு பிரசாத் யாதவ் என்ன சரி இவர் ராகுல் எப்படி நம்மளை இதை அவாய்ட் பண்ண அட்லீஸ்ட் சோனியாவோட நான் பேசுகிறேன்னு சொல்லி அவர் மகன் தேஜஸ்வி இப்போ தில்லி வந்திருக்காங்க. ஏன்னா இவருக்கு ஃபைனலைஸ் பண்ணிடணும். ஏன்னா இன்று மாலை பார்த்தீங்கன்னா பிஜேபியோட சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங் இருக்குது. அதை தவிர்த்து என்டிஏ வந்து திங்கள் செவ்வாய்க்குள்ளே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க எல்லாம். ஸோ இப்படி இருக்க நிலைமையில் காங்கிரஸ்குள்ள ஒரு டென்ஷன். ஏன்னா காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ கம்மி சீட்டு நமக்கு முடியாது, நல்ல சீட்டாக கொடுக்கணும்னு. நீங்கள் அதிகமாக சீட்டு கொடுத்துட்டு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த டென்ஷன் இருக்கும்பொழுது ஷாமலா, திருப்பி நான் தமிழ்நாட்டுக்கு வரேன். ஏன்னா இந்த பீகாரில் எப்படி இந்த இட ஒதுக்கீடுல எந்த மாதிரி காங்கிரஸும் ஆர்ஜேடியும் எப்படி அவங்க இதை சரி பண்ண போகிறாங்களோ அதை பொறுத்து தமிழ்நாடு அலையன்ஸில் இதே கொஸ்டின் வரப்போகுது. ஏன்னா தமிழ்நாட்டிலையும் பாருங்க, பல காங்கிரஸ் தலைவர்கள் எது சொல்கிறாங்க, என்ன நம்ம பண்ணுறோம், அலையன்ஸில் இருக்கிறோம், எம்எல்ஏ ஆகிறோம், பிறகு என்ன ஆகுது, இப்போ ஆட்சியில் பங்கு வேணுங்கிற குரல் அதிகமாயிட்டே போகிறது. அந்த ராஜேஷ்குமார் போல தலைவர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம சட்டசபையில் காங்கிரஸ் தலைவராக இருக்கார், லெஜிஸ்லேச்சர் அவர் சொல்லிட்டே இருக்காரு. அப்புறம் சொல்றது, அப்புறம் அழகிரியும் சொல்றாரு, முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் திமுக மேல ஒரு ப்ரெஷர் ஆரம்பிச்சாச்சு. நீங்க வந்து இனிமே சும்மா எங்களுக்கு எம்எல்ஏ பதவி போறாது, இனிமே கூட்டணியில இருந்துட்டோம், இனிமே கூட்டாட்சி. ஸோ இந்த ப்ரெஷர் வந்து திமுக மேல அதிகமாயிட்டே போறது. இப்போ இது விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள அதானே சொல்றாங்க, நாங்களும் அமைச்சரானோம், நாங்களும் இங்கே தொகுதிக்கு பண்ணணும். ஸோ இதுல வந்து நான் எதுக்கு பீகார் மாடல் முன்னாடி வச்சுக்கிறேன்னா, பீகார்ல ராகுல் காந்தி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாருன்னா தமிழ்நாட்டில் அதுவும் ஒரு விதமாக முடிச்சுன்னு சொல்லலாம். இப்போ போகிற போக்கு பார்த்தான்னா ஒன்று சோனியா ஏன்னா லாலு வந்து சோனியாவோட ஹெல்ப் கேட்குறாரு. இங்கே பாருங்க, உங்கள் மகன் வந்து ஊர்லேயே வரல, நாங்கள் தான் வந்துட்டோம், நாங்கள் சீக்கிரம் வந்து நாங்கள் இந்த வெள்ளி சனிலே முடிவு பண்ணணும்னு தான் ஆச்சு. இப்போ ஞாயிறு வந்தாச்சு, நாங்கள் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணி கேண்டிடேட்ஸ்லாம் ஃபைல் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அவர் வந்திருக்காரு. இதில் ராகுல் என்ன அப்ரோச் எடுக்க போகிறாரு, இது பெரிய இதில் தான் தமிழ்நாடும் வரப்போகுது. ஏன்னா தமிழ்நாட்டில் இதே மாதிரி இங்கே சரியா போச்சுன்னா சரி, அங்கே கிவ் அண்ட் டேக் சொல்லுவாங்க. ஆனால் தேஜஸ்வி சொல்கிறாரு 60-65 தர முடியாது, தந்தால் 45-50 தரும். ஏன்னா அதுலேயே நீங்கள் எவ்வளோ ஜெயிக்க போகிறீங்க, ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற சீட்டெல்லாம் என்னன்னா அந்த சீட்டெல்லாம் நீங்கள் சரியாக அதுக்காக ஒர்க் பண்ண மாட்டீங்க, தோற்று போயிட்டீங்கன்னா அது அந்த பக்கம் போயிடும், என்டிஏக்கு போயிடும். ஸோ இது ஒரு சீரியஸ் அலையன்ஸ்ல இது ஒரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு ஷாம்லா. வந்து இல்ல பீகார்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்றீங்க, ஆனா அதையும் தாண்டி இங்க தமிழ்நாட்டுல பேசப்படுற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு போனாருப்பா, ஃப்ரைடே தான்ப்பா ரிட்டனே வந்தாரு, அவ்வளவு நாள் அங்க என்ன பண்ணாரு அப்படின்ற ஒரு பேச்சு வந்து அடிபடுது. சில பேர் வந்து காங்கிரஸ் கட்சி சார்ந்த பிரமுகரை சந்திக்க போனாங்கன்னு சொல்றாங்க, சில பேர் இல்லப்பா பிஜேபியை சார்ந்தவங்கள பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மண்டே அவர்களுக்கு தீர்ப்பும் வர இருக்கிறது வந்து இந்த கரூர் விஷயம் சம்பந்தமாக. சோ என்னதான் பண்ணார் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில இவ்வளவு நாள்? நீங்க அவருக்கு முதல்ல முன்ஜாமீனுக்கா ரொம்ப அதுக்கு லாயர்ஸை பார்த்து இது கேட்டாரு, அதாவது எப்படி போகலாம், என்ன பண்ணலாம். இப்போ பாருங்க, ஆதவ் அர்ஜுனா சிபிஐ என்கொயரி கேட்டிருக்காரு. அப்புறம் அந்த கரூர் சம்பவத்தில் தன் மகனை அதாவது பறிபோன ஒரு தகப்பனார் வேறு கேஸ் போட்டிருக்காரு, சிபிஐ என்கொயரி பண்ணுங்கன்னு. அப்புறம் ஆர்டர் ரிசர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் வாதத்தெல்லாம் கேட்ட பிறகு ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்காரு. இது அதாவது நிதி அரசர் இவர் மகேஸ்வரி, மதுரையில் ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு, இதில் எப்படி சென்னை பெஞ்ச் எப்படி இதை எடுத்துட்டாங்க, எப்படி உடனே எஸ்ஐடி போட்டாங்க. இப்போ தமிழ் வெற்றி கட்சிக்குள்ளே அங்கே என்னென்னா சரி சிபிஐன்னு ஓப்பனாக இப்போ ஆதவ் அர்ஜுனா சிபிஐ ஒன்று கேட்டிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் மற்ற என்ன சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் இருக்கட்டும், எஸ்ஐடி. ஆனால் இப்போ எஸ்ஐடி தலைமையில் நம்ம ஐஜி கர்க்கு
பார்க்குறாரு, அவருக்கு நல்ல பேர் நல்லா பண்ணுவார். இதில் என்ன பாருங்க, முதல்ல விஜய் எதிர்பார்க்கறது என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் இதில் வந்து ஒரு என்கொயரி நடக்கணும், அது சிபிஐ என்கொயரினா அவருக்கு சரி. பட் சிபிஐனா மேட்டர் வேறு மாதிரி ஆகிடும். சிபிஐனா அங்கே மத்திய அரசு வருது. அஃப்கோர்ஸ் கோர்ட் மானிட்டர் பண்ணும், சிபிஐ இது பண்ணும், அது ஏன்னா கதையே மாறிடும். சிபிஐ என்கொயரிக்கு சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம் இதில் ஒரு அந்த மாதிரி ஒரு இது கொடுத்து வச்சுக்கோங்க தீர்ப்பு, அது திமுக அரசுக்கு பெரிய செட்பேக்கு. அப்போ இத்தனை குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, போலீஸ் சரியாக செய்யப்படல, காவல்துறையோட பிழை இருக்குது, இதில் ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவோட தமிழ்நாடு அரசு செயல்பட்டுருக்கு, அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல, அதுக்கப்புறம் கண்டிஷன் போட்டது, அதை குறிப்பிட்ட இடத்துல கொடுத்தது. ஏன்னா விவாதம் போது சுப்ரீம் கோர்ட்டை கேட்டிருக்காங்க, அது எப்படி அதிமுகவுக்கு மறுத்தீங்க, அந்த இடம் சரியில்லைன்னு, எப்படி இவருக்கு இந்த இடம் கொடுத்தீங்க, இங்கே தான் பண்ணணும்னு சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது சாம்பலா. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் என்ன எதிர்பார்ப்பார், இதில் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிருச்சுன்னா ஒரு 2 மாதம் கழிச்சு, ஏன்னா அவர் ஜான்வரி தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அவர். அதாவது இந்த அலையன்ஸ் மேட்டர்லாம் அப்புறம் பார்க்கலாம் என்ன ஆறு இருக்கு. ஏன்னா ஒன்று நிச்சயங்க, ஏன்னா திமுக மேலிடம் என்ன, ஏன்னா இவர் மேலே ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கணும் விஜய் மேலே. ஆல்ரெடி பாருங்க தொண்டர்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு இது இருக்குது, நம்ம பின்னாடி வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது. இப்போ தொண்டர்கள் யார் டிஸ்ட்ரிக்டில் ஃபங்க்ஷனரிஸ் இருக்கா, நிர்வாகிகள் இருக்கா, அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன பிரச்சனை, இப்போ கரூரில் நடந்த சம்பவத்துக்கு முழுமையாக தமிழுக்கு வெற்றி கட்சியோட டாப் பாசஸ் எல்லாம் நம்மளை பிளேம் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் கூட்டம் நிறைய வரணும்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சம்பவம் ஆச்சுன்னு நம்மளை பிளேம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்வது? சார் கட்சி தமிழ் வெற்றி கட்சிக்குள்ளே ஒரே குழப்பமாக இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு சிபிஐ என்கொயரி மாதிரி ஆச்சுன்னா ஒரு ரிலீஃப் இருக்கும். ஏன்னா உடனடியாக அரெஸ்ட்டுக்கெல்லாம் இப்படி இருக்காது. அப்படி இல்லை வச்சுக்கோங்க, அப்போது கட்டாயமாக எஸ்ஐடியோ தமிழ்நாடு போலீஸோ தமிழ்நாடோட ஒரிஜினல் கேஸ் ஓடிட்டுருக்கு, ஒரிஜினல் கேஸ் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதில் தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அதை தவிர்த்து எஸ்ஐடி தனியாக பண்ண போகிறது. ஏன்னா எஸ்ஐடி போட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம், அந்த லோக்கல் போலீஸ் ரெஜிஸ்டர் பண்ண கேஸ் ஓடிட்டு இருக்கும், அது இவங்களுக்கு எதிர்த்து இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இதுவரையில் யாரையும் பெரிய புள்ளிகளை அரெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதுங்கி இருக்காங்க, வெயிட் பண்ணுறாங்க, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆகையால் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு இந்த மேட்டர்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்க போகுது சாம்லா. சரி, நடுவுல வந்து பைஜெயந்த் பாண்டா வந்து இங்க வந்தார், தமிழகம் வந்தார். அதோடைய ரிசல்ட் என்ன, இங்க வந்து என்ன பேச்சுவார்த்தை ஒரிஜினலா நடத்தினாரு, அங்க போய் என்ன சொல்லி இருக்காரு, அது பற்றி ஏதாவது சொல்லுங்க. இல்ல அவருக்கு மெயினா அனுப்பப்பட்டது என்னன்னா, இனிமே இந்த முற்றுப்புள்ளி வைக்கணும். அதாவது என்ன முற்றுப்புள்ளினா, அதாவது பாஜகக்குள்ளேயே அதிமுக அலையன்ஸு, விஜய் அலையன்ஸு, அப்புறம் இந்த டிடிவி தினகரன் சொல்றது, அப்புறம் நயினார் நாகேந்திரனுக்கு அவர் செயல்படாமல் சில தலைவர்கள் இது பண்ணுவது, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகணும். சீக்கிரமாக நீங்கள் 2 வேலை செய்யணும். என்ன, நமக்கு எந்த தொகுதியெல்லாம் நமக்கு நிலைமை எப்படி இருக்குது, நம்மளோட தொகுதிகளில் எதை சொல்வது, அந்த தொகுதிகளில் ப்ராபபிள் கேண்டிடேட்ஸ், அதுக்கு வேணுங்கிற சர்வே, அதில் யாரெல்லாம் இருக்காங்க, எவங்க நல்ல கேண்டிடேட் யார், அந்த அடிப்படையில் அந்த ஒரு தொகுதியில் உள்ள காம்போசிஷன், அந்த தொகுதியோட இதில் எஸ்சி எவ்வளவு, அங்கே ஓபிசிஸ் எவ்வளோ இருக்காங்க, யார் போட்டால் இந்த இதெல்லாம் வைப்பாங்க. ஏன்னா பாருங்கள், இவர் தில்லி தேர்தல் இவர் தான் ஹேண்டில் பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா பல சர்வேக்கள் நடக்கும், ஒரு ஏஜென்சி கொடுக்க மாட்டாங்க, அது திமுகவும் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் சயின்டிஃபிக்காக போகிறாங்க, அதாவது சர்வே ரிப்போர்ட்டை வச்சுக்கிறது, 2-3 சர்வே கூட வச்சுக்கிறது. அதே தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இதே தான். எந்த உங்களுக்கு சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும், இல்லை பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இன்புட்டு எல்லாம் பார்ப்பாங்க. இதை தவிர்த்து பல ஃபீட்பேக் இருக்கும். இப்போ பாஜக பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட செட்டப் இருக்குது, அவங்க ஃபீட்பேக்கும் வாங்கிப்பாங்க. ஸோ இந்த வேலை, அதாவது என்ன சொல்லுவதுன்னா, அதை நிட்டி கிரிட்டி சொல்லுவோம் பாருங்க, அதாவது நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ், இந்த தேர்தல் கேம்பெயினில் அதாவது பேக் டு பேசிக்ஸ்ன்னு சொல்கிறோம், அதில் அவர் இறங்கியிருக்கார். இது அதே நேரத்தில் இந்த கோஷ்டி பூசல் அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சு என்ன எல்லாரோடையும் பேசலாம். இப்போ என்ன பாருங்கள், எல்லா பைஜெயந்தி பாட்டை தானே இது பண்ணுவார். அண்ட் அவரோட பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பரேட் பேக்ரவுண்ட், அவர் பெரிய இந்த குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் குடும்பம் ஒடிசாவில்.
அவருக்கே பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. அதனால் அவர் இந்த மேனேஜ்மெண்ட்லாம் நல்லா தெரியும். அண்ட் அமித்ஷா டைரெக்டாக எவ்வளோ நேரம் கொடுக்க முடியாத காரணத்தினால இவர் அனுப்பிச்சிருக்காங்க. இவர் அனுப்பிச்சதே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அண்ட் இவர் எந்த குரூப்பும் இல்லையே, எந்த ஃபேக்ஷன் இல்லையே, சார் எல்லாரும் அவர்கிட்ட பேசலாம். ஸோ அந்த மாதிரி அனுப்பப்பட்டு அவர் இப்போ வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காரு. இதுக்கு அடுத்த கட்டம் என்னன்னா, இப்போ வர நவம்பர் மாதம் தீபாவளி முடிந்த பிறகு ஃபுல் ஃப்ளஷ் கேம்பெயினில் போனோம். ஏன்னா தீபாவளி முடிந்த பிறகு என்ன பொறுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள பீகார் தேர்தல் முடிச்சிடும். 14ஆம் தேதி 15ஆம் தேதி, அதாவது மிட் நவம்பர். ஆமாம், 14ஆம் தேதி ரிசல்ட் வந்துடுறது. அது வந்த பிறகு பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் ஃப்ரீ ஆகிடுவாங்க. அப்புறம் கான்சன்ட்ரேஷன் அடுத்த ரவுண்டு, அதாவது அஸ்ஸாமு, மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளா. இவங்களுக்கு சில தொகுதிகளை எதிர்பார்க்குறாங்க. அது அதிமுகவோட எப்படி பேசுவது, என்ன மாதிரி பார்கெயின் பண்ணுவது, நமக்கு ஸ்ட்ராங் ஏரியாஸ் எங்கே, அப்புறம் சும்மா நம்பர் கேட்கறத விட நமக்கு வின்னபிள் சீட்ஸாக கேட்கணும். இதே பிரச்சனை தான் காங்கிரஸும். எங்களுக்கு சீட் இப்போ தமிழ்நாட்டிலே அதானே சொல்கிறாங்க, எங்களுக்கு சீட் அதிகமாக கொடுத்துட்டு நாங்கள் தோத்துட்டோம்னு சொல்லாதீங்க. நல்ல அப்போ ஆனால் எல்லா கட்சிகளும் நல்ல சீட்டு பாருங்கள், சீட்டு நல்ல சீட்டு கெட்ட சீட்டு இல்லை. அந்தந்த சீட்டுக்கு உங்களுக்கு உங்கள் கேண்டிடேட்டு மக்கள் கான்டாக்டில் இருக்கணும், அவங்க வேலை செஞ்சுருக்கணும். அண்ட் பிஜேபியில் எப்போதுமே என்ன பண்ணுவாங்க, சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இவர் என்ஜிஓ நடத்துகிறாரா, இவங்க பப்ளிக்கில் எப்படி இருக்காங்க, அவங்க வீக்கர் செக்ஷன்ஸோட எப்படி டீல் பண்ணுறாங்க, பர்டிகுலர்லி விமெனுக்காக என்ன மாதிரி பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் சில க்ரைட்டீரியா. அதுக்கு தகுந்த மாதிரி கேண்டிடேட் சரி போடலாம்னு யோசிச்சு அவங்க இது பண்ணுவாங்க. சரி, வந்து இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்போ ஒரு சுற்றுப்பயணத்தை இன்னில இருந்து ஆரம்பிக்கிறார் தமிழகத்துல. அது வந்து என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் முன்னாடி மாநில தலைவரா இருந்தபோது அவர் வந்து ஒரு யாத்திரை பண்ணாரு, முருகன் அவர்கள் ஒரு யாத்திரை பண்ணாங்க. சோ அதை தாண்டி இப்போ வந்து இவர் வந்து பண்ண இருக்காரு இன்னில இருந்து. சோ இது எப்படி இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? என்ன ஒரு பலனை பிஜேபிக்கு கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, பாருங்க, நயினாரோட அப்ரோச் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அண்ணாமலை. நான் அண்ணாமலை செஞ்ச போது என்னன்னா, கட்சியோட ஆர்கனைசேஷனை ஒரு ரிவைவ் பண்ணுறதுக்கும் ஆர்கனைசேஷனில் ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு அவர் பண்ணார். கூடவே அவரோட பர்சனாலிட்டியே அதில் ஒரு பெரிய ஃபேக்டர். அது இன்றைக்கும் இருக்குது. அவர் தமிழ்நாடு பாஜக தலைவர் இல்லாட்டி கூட அவருக்குன்னு ஒரு இது இருக்குது. அவர் எங்கே பேசணும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா லைவ் போயிடும். ஏன்னா அவருக்கு ஒரு தனி வெயிட்டேஜ் இருக்குது, ஒரு லீடர்ஷிப் இருக்குது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நயினார் பாருங்க, அவர் இந்த சூழ்நிலை இருக்கு பாருங்க, இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழ்நிலை, ஒரு பாஜக அதிமுக கூட்டணிக்கு தேவைப்பட்ட இது இருக்கு பாருங்க, ஒரு என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்யறதுக்கு தான் அவரை போட்டிருக்காங்க. அவர் ஆரம்பிச்சிருக்காரு. நம்பர் 1 அவரோட இது என்னன்னா, ரிவைவ் பண்ண ஆர்கனைசேஷனை. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஏதோ பிஜேபி உள்ள சரியில்லைங்கிறது இது போல முழுமையாக இறங்கணும். அண்ட் நயினாருக்கு பாருங்க, அவரும் ஆர்கனைசேஷன் மேன், அவரும் அதிமுக, அவர் ஸ்டைல் வேற. ஹி மே நாட் பி என்ன இப்போ அண்ணாமலை மாதிரி ஹெட்லைன் கேச்சராக இருக்க மாட்டார். ஆனால் இருந்தும் அந்தந்த அவர் டூர் பண்ணி அங்கே இருக்கிற அந்த அமைப்பு இருக்குது பாருங்கள், பாஜக அமைப்பு, அவங்களோட பேசி, தலைவர்களோட பேசி எப்படி போகுது, யார் கேண்டிடேட்டு, என்ன இது, என்னெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும், எப்படி கேம்பெயினை கொண்டு போனோம். அது இப்போ ஏன்னா பிஜேபியோட அப்ரோச் எப்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஊரெல்லாம் சுற்றினா ஆகாது. நீங்கள் பூத் லெவல் வரையில் கொண்டு போனோம். அது அந்த 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 பூரா கிராம லெவலில் போய் நீங்கள் டோர் டு டோர் கேம்பெயின். ஸோ அதனால் பூத் லெவல் மீட்டிங்ஸு, அதே நேரத்தில் இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா திருப்பி அமித்ஷா எவ்வளோ மீட்டிங் வச்சாலும் சொல்வது ஒன்றே தான், சும்மா நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டாம், அலையன்ஸ் பண்ணியாச்சு. நம்ம விஜய் வருவாரா இல்லையா இதெல்லாம் நம்மளோட இது இல்லை. நம்ம வந்து இந்த கூட்டணிக்காக நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். நல்லா பண்ணுங்க, திமுக எதிர்த்து சொல்லுங்க, இந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன நடந்தது நடக்கலை சொல்லுங்க, அது நம்ம டிரைவ் கண்டினியூ பண்ணணும். இப்போ அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்துருக்கீங்க, இப்போ அண்ணாமலையும் முழுமையாக இறங்கிட்டாரு. இப்போ அவரும் எங்கே போனாலும் பேசுகிறாரு, திமுக அரசு பற்றி தான் பேசுகிறாரு. என்ன பாருங்க, இதில் வந்து இது நேரம் எப்படிப்பட்ட நேரம்னா, இண்டிவிஜுவல் ஒரு பாதை வேற. இண்டிவிஜுவல் லீடர்ஸ் பாருங்க சில இதுவாக இருக்கும். இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு பாவம் என்னன்னா, அவர் பொறுப்பு கொடுத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்குள்ளே ஒரு தனி ஒரு சேலஞ்சு. அவர் ஸ்டைலில் அதை எப்படியாவது இது பண்ண பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் கொடுத்த சேலஞ்சை அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இபிஎஸோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்.
அதை தவிர்த்து எல்லா தலைவர்களுடைய பிஜேபியில் உள்ள தலைவர்கள், அதிமுக உள்ள தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் அவர் ஸ்டைல் வேற ஸ்டைலு. அதனால்தான் பாஜக மேலிடம் அவருக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த சூழ்நிலைக்கு அவர் இஸ் த ஃபிட்டஸ்ட் பர்சன். ஸோ ஆகையால இதில் வந்து அவர் தொடர்ந்து போவார், ஃபீட்பேக் கொடுப்பாரு. பைஜெயந்தி பாண்டாவும் போகிறாரு. இதற்கு அடுத்த ப்ரோக்ராம் போட போகிறாங்க. அந்த பீகார் தேர்தல் முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா பெரிய மீட்டிங்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடும். அதில் பிரதமர் உள்பட உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்ற தலைவர்கள்லாம் மாற்றி மாற்றி வர ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இப்போ தாவேகா அதிமுகவோட கூட்டணி அமைச்சால் எடப்பாடி அவர்கள் வந்து பாஜகவை கழட்டி விட்டுருவாரு அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. இது வந்து டெல்லி எப்படி பாப்பாங்க? டெல்லியில பாஜக இதை எப்படி பாக்குது? இல்ல இப்போ அவங்களுக்கு அதை பத்தி கான்சென்ட்ரேட் பண்ற அளவுக்கு டைம் இல்லையா? நீங்க பாருங்க, பாஜகவுக்கு நான் டெல்லியில இருந்து சொல்றேன். அதாவது பெரிய தலைவர்கள், பாஜக தலைவர்கள் டெல்லியில இருக்கிறவங்களோட என்ன, அவங்களுக்கு தமிழ்நாடு வெற்றி எதை வெற்றி நினைப்பாங்க? திமுக அரசு திரும்பி வரலைன்னா அது என்டிஏக்கு வெற்றி. ஏன்னா அதுதான் மெயின். அவங்களுக்கு ஒரு அரசு திமுகவை இந்த இடத்துல வீழ்த்திட்டா வச்சுக்காங்க, அது என்டிஏ வீழ்த்திடுத்து, அது இபிஎஸ் தலைவர் வீழ்த்ததுனால அதில் இல்லை. அதில் அவர் விஜய் அதிமுக சேரரா இல்லையாங்கிற அந்த ஸ்பெகுலேஷன் நினச்சிட்டு இவங்க இது பண்ண போகிறதில்ல. தங்களுக்கு எவ்வளோ போட்டியிட வேண்டுமோ அது பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தரை கழட்டி விட்டு இன்னொருத்தர் வருவார், அந்த இதில் அவங்க இந்த ஸ்பெகுலேஷனில் போகிறதில்ல. ஏன்னா பாருங்க, விஜய் உடனடியாக அதிமுகவோட கை கொடுக்குறான். அப்புறம் இது வந்து பாஜகவோட அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிஹைண்ட் த சீன் பேச்சுவார்த்தைகள் நடந்தது அதிமுக தலைமைக்கும் தமிழ் வெற்றி கட்சி தலைமைக்கும். சொல்லப்போனால் இபிஎஸ் விஜயுமே பல முறை பேசிட்டு இருக்காங்க. இதில் ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் அது கிளிக் ஆகலை. கிளிக்கு ஏன் ஆகலைன்னா அவர் சிஎம் கேண்டிடேட்டு, ஃபார்மர் சிஎம் கேண்டிடேட். இவர் விஜய் அப்போ அதாவது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருந்த சிச்சுவேஷனில் அவர் நினைக்கிறாரு நம்ம புது பார்ட்டி அமைச்சருக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் வருது, அவர் எப்படி இபிஎஸ் கீழே ஒரு டெப்டி சிஎம் எப்படி ஒத்துப்பார்? அதனால் அவர் நம்ம கட்சி அதெல்லாம் அவர் தனியாக போனால் அண்ட் போட்டியே திமுகவுக்கும் தமிழ் வெற்றி கட்சிக்கும் சொல்லிகிட்டே இருந்தார். கரூர்லேயும் சொன்னார் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அவரோட இது இருக்குது. இப்போதைக்கு அவர் பாஸ் பட்டன் அமைக்கிருக்காரு விஜய். லீகலாக நமக்கு பிரச்சனை வந்திருக்கு, இந்த லீகல் ரிலீஃப் கிடைக்குதா, உச்ச நீதிமன்றம் ஏதாவது ரிலீஃப் கொடுக்குதா, அதுக்கு கொடுத்த பிறகு அவர் கட்சிக்குள்ள நிலைமை என்ன, நிர்வாகிகளோட நிலைமை என்ன, தொண்டர்களோட நிலைமை என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்த முடிவு எடுப்பார். எனக்கு ஏதோ பொங்கல் முன்னாடி அவர் ஒன்றும் பெரிய போல்டு மூவாக ஒன்றும் பண்ண மாட்டார். அதே நேரத்தில் இபிஎஸ் பாருங்க, இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இபிஎஸும் அவர் பாருங்க, அவர் இந்த அவர் எங்கே போனாலும் கூட்டம் வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு தேதியில் திமுக எதிர்த்து இருக்கிற ஃபோர்ஸ்னா அது அதிமுக. இப்போ ஸ்டாலினுக்கு எதிர்த்து இருக்கிற ஃபேஸ் எதுனா அது இபிஎஸ். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து பாருங்க, ஒன்றும் இல்லை பிள்ளையார் சுழி போட்டாங்க, ஏதோ கொடி தெரியுதுன்னு ஆரம்பிச்சாரு. அதுலேயே என்ன பரபரப்பு இல்லை அது அந்த கொடியை தூக்கினது அதிமுக தொண்டர்கள் தான். தாவாக்க கொடியை காமிச்சாங்க, இதை காமிச்சாங்க, இதெல்லாம் போகுது. அதுக்கு பதிலும் நீங்கள் பார்த்தீங்க, பல தலைவர்கள் அந்த மாதிரி ஒன்றும் அதிமுக தொண்டர்கள்லாம் மற்ற கட்சியோட கொடி தூக்க மாட்டாங்க அப்படின்னு அது கவுண்டர் வருது. ஆனால் ஒரு பக்கம், ஆனால் இப்போது பாருங்க, ரேங்க் அண்ட் ஃபைல் இருக்குது பாருங்க, தமிழ் வெற்றி கட்சி ரேங்க் அண்ட் ஃபைலில் அவங்களுக்கு இப்போ வந்து இந்த சம்பவம் பிறகு தமிழ்நாடு அரசோட நடவடிக்கைகள், காவல்துறையோட நடவடிக்கைகள், லோக்கலில் கேஸ் எல்லாம் போட்ட பிறகு அவங்களுக்கு என்ன தோணுது, இனிமேல் நம்ம ஏன்னா இந்த சம்பவம் நமக்கு ஒரு பின்னடைவு. இதுக்கு பிறகு நம்ம எதிர்கட்சிகள் ஒன்றா சேரலைன்னா இதில் விஜயால் ஒன்றும் பெரிய சாதிக்க முடியாது. தனித்து நின்று போட்டிட்டு ஒன்றும் பெரிய வரல வச்சுக்கோங்க. திமுக சும்மா விட மாட்டாங்க. திமுக ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஒரே டே ஃபினிஷ் பண்ணுன்னு. சரி, அந்த டேஞ்சர் அவருக்கும் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் பாஜக பற்றி இவ்வளோ சொன்ன பிறகு உடனே நேரடியாக பாஜகவோட கை கொடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் திருப்பி சொல்லுகிற கொள்கை அளவில் நம்ம பாஜக எதிரி, அரசியல் அளவில் அதாவது அரசியல் எதிரி வந்து திமுக. அண்ட் அதிமுக மேல அவர் இருக்கிற ஒரு விமர்சனமே என்ன விமர்சனம், நீங்க பாஜகவோட கை கொடுத்தீங்க. இப்போ அந்த பொசிஷன்ல இருந்து அவர் எப்படி விட்ரா பண்ணுவாரு, எப்படி ஷிஃப்ட் பண்ணுவாரு? இல்லை எல்லாத்துக்கும் நேரம் வேணும். அதுக்குனால தான் அவர் மௌனமா இருக்காரு.
சரி. ஏன்னா மௌனம் கொஞ்சம் இருந்தா எப்படி நிலைமை மாறுது, கோர்ட்ல என்ன மாதிரி தீர்ப்பு வருது, அதுக்கு பிறகு சூழ்நிலை எப்படி மாறுது. இதுல காங்கிரஸ் இங்க பாருங்க, காங்கிரஸும் ரொம்ப ஆக்டிவா இருக்குது. நம்ம தமிழ்நாடு காங்கிரஸையும் வாட்ச் பண்ணணும். தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாவது இங்க சீட்டு கேட்டு பிரச்சனை கிச்சனை இருந்தா பாருங்க. அந்த மாதிரி இது வந்து வச்சுக்க, இப்ப விஜய் காங்கிரஸ் அதிமுக அந்த மாதிரி இப்போ மாறினா கூட, ஏன்னா அரசியல்ல அடுத்த 2 மாசம் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க எந்த பக்கம் எது டைரக்ஷன். காங்கிரஸ் என்ன நினைச்சாலும் கை எங்களோட தான் இருக்குன்னு உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசிட்டு இருக்காரு சார். அது பேச வேண்டிய அவசியம் என்ன? ம். உங்க கூட்டணியில காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸ் எங்களுக்கு கூட இருக்குன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சந்தேகம் இருக்குல்ல. ம். இந்த மாதிரி அவர் இடதுசாரி கட்சிகளை பத்தியோ இல்ல நம்ம விடுதலை சிறுத்தைகளை பத்தியோ அந்த மாதிரி சொல்லலையே. கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த கூட்டணியில எல்லாரும் இன்னும் இப்ப நிறைய பேர் வரப்போறாங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து உதயநிதி சொல்றாரு என்ன நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அந்த தான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதோட பெரிய சிக்னிஃபிகன்ஸ் அவரே புரிஞ்சுட்டாரு. அதுக்கு பிறகு மாத்தினது நான் சொன்னது மக்கள் நம்பிக்கை, மக்கள் நம் மீது அந்த கை அப்புறம் நம்பிக்கையாச்சு. ஸோ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்ப நம்ம பேசுற பாசிபிலிட்டிஸ் இருக்கு பாருங்க. இப்ப நம்ம பேசுவது என்ன நடக்கக்கூடும், அந்த என்ன நடக்கக்கூடும் சொல்லும் போதுலதான் பாஜகவும் விஜயும் டைரக்டா கை கொடுக்கறது கஷ்டம். அது நிலைமை ஈஸியா மாறாது. அது ஈஸியா மேக்சிமம் என்ன ஆகும்னா, விஜயும் அதிமுக ஒன்னா வந்ததுன்னா விஜய் வந்து சரி அதிமுக பாஜகவுக்கும் ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அது அவங்க விஷயம், அப்படி வேணா ஒரு லைன் எடுக்கலாம். அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, ஆனால் டைரக்டா தமிழ் வெற்றி கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு டைரக்டா ஒரு அலையன்ஸ் வர மாதிரி அட்லீஸ்ட் மத்திய பாஜக தலைவர்கள் அது மாதிரி எதிர்பார்ப்பு இல்லை. அவங்க இன்னும் நினைக்கிறது என்னன்னா, என்ன வேணா ஆட்டம், முதல்ல திமுக தோக்கடிக்கணும். அது என்ன எப்படி யார் வேணா என்ன அலையன்ஸ் மட்டும் திமுக தோத்துடணும், அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். ஏன்னா பாருங்க, பாஜகவுக்கு 2026 ஃபைனல் எலெக்ஷன் இல்லை. இப்போ அண்ணாமலை போல தலைவர்கள்லாம் உள்ள அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி இந்த தேர்தல்னா அடுத்து நெக்ஸ்ட் 2031. ஏன்னா பாஜகவுக்கு அந்த இது இருக்குது, உள்ள எனர்ஜி இருக்குது, ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த அடுத்த 5 ஆண்டு காலத்தில் என்னெல்லாமும் மாறுமே. இப்போ இருக்கிற டாப்ல இருக்க தலைவர்கள் தே மே நாட் பி ஆக்டிவ் அந்த டயத்தில். எத்தனையோ விஷயம் இருக்குது. ஆனால் ஒண்ணுங்க, இந்த தரம் எப்படியாவது இதை தமிழ்நாட்டில் அதிமுக வெற்றிங்கிறது ஒரு என்டிஏ வெற்றி மாதிரி ஆன பிறகு மற்ற எல்லாமே மாறிடுமே, உங்களுக்கு நேஷனல் பாலிடிக்ஸே மாறிடும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.